ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பில்வாஷ்டகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பில்வாஷ்டகம் இதம் புண்ணியம் எப்பட்டே சிவசந்நிதௌ சர்வ பாப வினிர்முக்த சிவலோகமவாப்னுயாத். ஸ்ரீ பில்வாஷ்டகம் சம்பூர்ணம். இந்த ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ பில்வாஷ்டகத்தின் நிறைவு ஸ்லோகமாக 9வது ஸ்லோகமாக இருக்கு. இப்போ 8 ஸ்லோகங்களாக இந்த ஒரு பில்வாஷ்டகத்தை அனுபவித்து வரும். இந்த ஒரு பில்வாஷ்டகத்தை படிப்பதினால், இந்த ஒரு பில்வாஷ்டகத்தை பாராயணம் செய்வதனால், அர்த்தத்தோடு அது புரிஞ்சு நம்ம சிவன் சந்நிதிகளில் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று இந்த ஒரு ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது. அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்றா, இதன் அர்த்தம் என்ன என்றால், பில்வாஷ்டகம் இதம் புண்ணியம் எப்பட்டே சிவசந்நிதோ. இந்த மாதிரி புனிதமாக இருக்கும் இந்த பில்வாஷ்டகம் இந்த ஒரு 8 ஸ்லோகங்களோட நிறைவு பெறுகிறது. இந்த ஸ்லோகத்தை, இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை யார் ஒருவன் பக்தி ஸ்ரத்தையோட சிவன் சந்நிதிகள், அந்த சிவ தலங்கள்ல பாராயணம் செய்கிறாரோ, சிவனோட சிவாலயங்கள்ல பாராயணம் செய்கிறாரோ, சர்வ பாப வினிர்முக்த சிவலோகம் அவாப்னியாத். அவர் இப்பிறவில செய்த பாவங்களும் இதற்கு முன்பு செய்த அனைத்து பிறவைகளில் செய்த பாவங்களும் அழிந்து போகும். அவருக்கு சிவலோகம் அவாப்னியாத், சிவலோகத்தில் வாசம் செய்யறதுக்கு, அந்த சிவலோகத்தை சென்று அடைவதற்கான, முக்தி பெறுவதற்கான அந்த தகுதியும் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்திலும் தெரியாது. பில்வாஷ்டகத்தை பக்தி ஸ்ரத்தையோட சிவாலயங்களுக்கு போகும்போதெல்லாம் பாராயணம் செய்தோம் என்றால் நாம் செய்து வைத்த அக்யூமுலேட்டாக இருக்கிற அனைத்து பாவங்களுமே அழிந்து போய் நமக்கு மோட்சம், முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் நமக்கு சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞனுக்கும் அந்த ஒரு அவனோட மனைவிக்கும் 4 குழந்தைகள் பிறந்திருத்து. அதனால் 4வது ஆசையாக, 4வது விண்ணப்பமாக, ஒரு ரெக்வஸ்டாக கேட்டான் என்று பார்த்தோம். இதற்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம், ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் தான் அவன் திருப்பி வந்தான். வயதானதுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்தான் என்று நம்மளால் பார்க்க முடியாது. அவன் இவ்வளவு பெரிய கேப்புக்கு அப்புறம் அங்க வந்துட்டு பாபா கிட்ட வரானாம். திருப்பியும் எப்போது போலவே பாபாவோட திருவடிகள், அவரோட காலில் விழுந்து அவரை நமஸ்கரிக்கிறாராம். இப்ப பாபாவும் அவனை எழுப்பி, இப்ப என்னப்பா வேணும் சொல் அப்படின்னு கேட்கிறாராம் பாபா. அப்போ அந்த நேரத்தில் வயதாகி இருந்த அந்த இளைஞன், முன்னாடி இளைஞன் இப்ப வயதாயிட்டவனுக்கு, அந்த வயதான நபர் இப்ப பாபாவை பார்த்து சொல்றாராம், பாபா, நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பரீட்சைக்கு போறதா இருக்கட்டும், வேலைக்காக உத்தியோகத்துக்காக கேட்டதா இருக்கட்டும், திருமணம் நடக்கணும் என்று கேட்டதாக இருக்கட்டும், எனக்கு குழந்தைகள் பிறக்கணும் என்று கேட்டதாக இருக்கட்டும், இவ்வளவு வரங்கள் கேட்டேன், எல்லாத்தையுமே சந்தோஷமாக நீங்க அருள்நீர். அதே மாதிரி இப்பொழுது ஒரு வரம் கேட்கிறேன், அதையும் நீங்க தரணும் என்று சொல்றானாம். இவன் என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கிறாராம் பாபா. அப்ப அவன் சொல்றானாம், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த பந்தங்களும் பிடிக்கல, இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தை விட்டுட்டு உங்களோட இந்த ஆசிரமத்திலே நான் ஒரு சின்ன பணி, ஏதாவது ஒரு பணியை நான் செஞ்சுட்டு போகலாமா என்று கேட்கிறான் அந்த ஒரு நபர், அந்த ஒரு வயதான நபர். கேட்கும்போது பாபா ஆச்சரியத்தோட கேட்கிறாராம், இவ்வளவு வரங்கள் கேட்டியே, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே என்று கேட்கிறாராம் பாபா சிரித்து கொண்டே. அப்போ அந்த நபர் சொல்றாராம் பாபாவை பார்த்து, இந்த உலகத்துல இருக்கும் இந்த இன்பங்களை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்தேன். உலகத்துல இருக்கிற இன்பங்கள் எல்லாமே இப்போ என்னை எப்படி ஒரு நபர் ஒரு பெரிய பாம்பின், ஒரு பெரிய நாகத்தின் அந்த ஒரு பிடியில சிக்கி கொண்டால் அந்த நபர் மூச்சு விட முடியாம எப்படி தவிப்பாரோ, சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் எப்படி அந்த பாம்பு தன்னோட அந்த வலையில சிக்க வச்சு தன்னோட வாளால சுருட்டி கொண்டு எப்படி அதை வேட்டையாடுமோ, அது போலவே நான் கேட்ட அனைத்து வரங்களும் இப்ப எனக்கு எதிர்ப்பாக இருக்கு. அனைத்து வரங்களும் என்னை இப்போ ஒரு பாம்பு சுத்தின்னு இருக்காம சுத்தின்னு இருக்கு. அப்படி உலக இன்பங்கள் என்கிற அந்த பாம்பின் பிடியில நான் சிக்கிட்டேன். இந்த பிடியை அறுத்து விட்டு இதிலிருந்து விடுதலை பெற்று எனக்கு மோட்ச முக்தி என்பது கிடைக்கணும் என்றால் உங்களோட ஆசிரமத்துல இருந்து உலகத்திலேருந்து தள்ளி இருப்பதுதான் ஒரே வழி என்று அந்த நபர் சொல்றாராம் பாபாவை பார்த்து. அப்ப பாபா நகைப்போட சிரித்து கொண்டே கேட்கிறாராம், அந்த பாம்பு தானாவே உன்னை பிடித்ததா, இல்லை என்ன பிடி என்று நீதான் அந்த பாம்பை பார்த்து கேட்டியா என்று அவர் கேட்கிறாராம். இந்த ஒரு கதையில நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன என்றால், உலக இன்பங்கள் நாம் அதை தேடி போற வரைக்கும் அதன் பிடியில நம்ம சிக்க மாட்டோம். ஆனால் எப்போ அதை தேடி போக ஆரம்பித்தோமோ
அந்த ஒரு நேரத்திலேருந்தே, அந்த ஒரு நொடியிலேருந்தே அதன் பிடியில் நம்ம சிக்கிட்டோம் என்றால் அதுலேருந்து மீண்டு வர்றது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பாம்பின் பிடியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கொடியதாக இருக்கு இந்த ஒரு உலக இன்பங்களின் பிடி என்பதை பாபா அழகாக இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்துறார். இந்த நீதி கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.